தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியாய் ஜெபத்தோடு கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பலாம். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். கடுமையான வார்த்தைகளோடு இந்த வார்த்தைகளை ஆரம்பிக்கிறார். விபச்சாரரே, விபச்சாரிகளே. இந்த 5 அதிகாரங்களில் 15 முறை யாக்கோப்பு எல்லாரையும் சகோதரரே என்று அழைக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். என் சகோதரரே என்று சொல்லுகிறார். சில இடங்களிலே என் பிரியமான சகோதரரே என்று அழைக்கிறார். 15 முறை 5 அதிகாரங்களிலே. இப்படி அழைத்து கொண்டே வருகிறவர் சற்று தன்னுடைய குரலை மாற்றி அவர் திடீரென்று விபச்சாரரே, விபச்சாரிகளே என்று அழைப்பது மாறுதலாக தோன்றலாம். ஆனால் தேவன் மேலுள்ள வைராக்கியத்தினால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வைராக்கிய வாஞ்சையுள்ள ஆவியானவராய் இருக்கிறபடினால் இந்த வார்த்தைகளை வெளிப்படையாய் எழுதுவதற்கு அவர் ஏவினபடியினால் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் திடீரென்று கோபம் கொண்டு சொன்ன வார்த்தைகள் அல்ல. அதற்கு அடுத்த வார்த்தையை பாருங்கள். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவியின் மேல் ஒரு வைராக்கிய வாஞ்சை என்று ஒன்று இருக்கிறது. வேறொருவரை பார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தன்னுடைய ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவன் மீது ஒரு வைராக்கிய வாஞ்சை இருக்கிறது. இன்னொரு பெண்ணை தொடர்பு கொள்வதோ ரசிப்பதையோ அவள் விரும்ப மாட்டாள். இது ஒரு வைராக்கியம், அன்பில் இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியம். இது எல்லா கணவன் மனைவி உறவிலே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். அவர் நம்மீது நாம் ஒருபோதும் தேவனை விட்டு நம்முடைய முகத்தை உலகத்தின் பின்னால் திருப்புவதை அவர் விரும்பவில்லை. அவர் அதை குறித்து வேதனைப்படுகிறார். ஆகவே வைராக்கிய வாஞ்சை, நம்மில் வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவர் நம்மில் வாசமாயிருக்கிறபடினால் நாம் உலகத்தை ரசிக்கும் போது, உலகத்தனமாய் நாம் வாழ நினைக்கும் பொழுது அவருடைய வேதனை வெளிப்படுகிற அந்த வார்த்தைகள் இங்கே வெளிப்பட்டிருக்கிறது. விபச்சாரரே, விபச்சாரிகளே. இது சரீரத்தில் ஒருவேளை செய்கின்ற விபச்சாரமோ விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் அல்ல. வேசித்தனம் என்பது திருமணத்திற்கு முந்தி நடப்பது. விபச்சாரம் என்பது திருமணத்துக்கு பிந்தி நடப்பது. இந்த தேவனோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அங்க நீங்க பாருங்க, 2வது வசனம். நீ போய், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே. அப்படின்னா வனாந்தரத்திலே 40 வருஷம் அவங்க சுற்றி வந்தாங்க இல்லையா? அது போன்ற நாட்களில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். நீ வாழ்க்கைப்பட்ட போது நல்லா கவனிங்க. நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது. திருநெல்வேலி பக்கத்தில் இந்த கல்யாணம் பண்ணிட்டா வாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கைப்பட்டது.
அதை அப்படி சொல்லி சொல்லி அப்படி வந்திருக்காங்க. வாழ்க்கைப்பட்டது அப்படின்னா திருமணமானது. நீ திருமணமான போது, அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரோடு திருமணம் செய்தது போன்ற ஒரு உறவு, கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட ஒரு உறவு போன்றது. அப்போ உனக்கு இருந்த அந்த அன்பு, நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி, the love of your youth, நீ இளமையாய் இருந்த போது என்னை நேசித்த விதம், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், இந்த கல்யாணம் ஆன புதுசுல ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு எவ்வளவு நல்லா இருக்கும்ல. ஆனா நாள் போக 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 பழக பழக பாலும் புளிக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிடுவோம், கண்டுக்கிட மாட்டோம், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், சரளமாக சண்டை போடுவோம், எந்த மதிப்பும் கொடுக்க மாட்டோம். இது போக 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 அப்புறம் மரியாதையே இருக்காது. ஆனால் ஆரம்பம் அப்படி இல்லை, ரொம்ப அன்பு கூறும், இல்லாமல் இருக்க முடியாது, எப்பவும் நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும். நீ வாழ்க்கைப்பட்ட போது, நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம் நினைத்திருக்கிறேன். ஓசியா என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எனக்கு மனைவியா எடுத்தேன், தெரிந்து கொண்டேன், ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ உன் நேசர்களுக்கு பின்னாடி போயிட்ட, நீ உண்மையற்ற மனைவியா மாறிட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் துக்கப்படுகிறார். அதான் ஓசியாவின் புஸ்தகத்தினுடைய உட்கருத்தே, முழு கருத்தே அதுதான். உண்மையுள்ள ஒரு கணவன், உண்மையற்ற ஒரு மனைவி, ஆனாலும் அவர் நேசிக்கிறார். அவ தன் நேசருக்கு பின்னாடி போயிட்டான். தன் கணவனிடம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும், அவன் வாங்கி கொடுத்த உடுப்பு, அவன் செஞ்சு கொடுத்த நகைகள், அவன் கொடுத்த எல்லாம் படிக்க வச்சான், எல்லாம் செஞ்சான். ஆனால் இதெல்லாம் பெற்று ஒரு நிலைக்கு வந்தபோது அவள் தன் பிள்ளைகளையும் கணவனையும் விட்டுட்டு இந்த ஆடம்பரமான நகைகள், ஆடைகள், அவள் போட்டிருந்த கொலுசு, செருப்பு எல்லாத்தையும் நல்லா சிமிட்டி காமிச்சு தன் நேசர்களுக்கு பின்னாடி போய் ரொம்ப அழுறார், ரொம்ப துக்கப்படுறார். பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், இனி அவள் எனக்கு மனைவி அல்ல, இனி அவள் உங்களுக்கு அம்மாவும் அல்ல என்றெல்லாம் சொல்லி சபதமே எடுத்துட்டார். நாட்கள் கடந்து போகிறது. ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுகிறார், எல்லாராலும் கைவிடப்பட்டு சந்தையில் விற்பனைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறாள், நீ போ, உரிய விலை கொடுத்து திரும்பவும் அவளை சேர்த்துக்கொள், உனக்கு மனைவியாகவே சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். ரொம்ப முடியாதுன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் கட்டளை ஆண்டவரிடமிருந்து பிறந்திருக்கிறது. வேறு வழியே இன்றி அங்கே போகிறார். அவளுக்கு விலை அங்கே மதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அடிமை பெண், யார் விரும்புகிறாங்களோ எடுத்து போகலாம். நலிந்த உடம்போடு, எல்லாம் இழந்தவளாய், நிற்கதியாய் நிற்கிறாள். அவளை ஏற்றுக்கொள்வார் யாருமே இல்லை, ஒருவருமே போட்டி போட்டு எடுக்கிறதுக்கு இல்லை. உரிய விலையை கொடுத்து அழைத்து கொண்டு வருகிறார். கொண்டு வந்து சொல்லுகிறார், நீ எனக்காக காத்திரு, உன் உண்மையை நிரூபிக்க சில காலம் காத்திரு என்று சொல்லு. அது பிறகு அவளை கூப்பிட்டு நயமாக பேசி என்று வருகிறது. நயமாக பேசி, ரொம்ப அன்பா பேசி அவளை மன்னித்து தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டது தானே ஓசியாவின் புஸ்தகம். அதைத்தான் ஆண்டவரும் செய்கிறார். நாம் திரும்ப திரும்ப அவருக்கு துரோகம் செய்கிறோம். உலகத்துக்கு பின்பதாக நம்முடைய பார்வைகளை விடுகின்றோம், நம்முடைய மனதை செலுத்துகின்றோம். ஆக தீமை வந்து விடுகிறது. ஆண்டவர் மிகவும் துக்கப்படுகிறார். விபச்சாரரே, விபச்சாரிகளே, நல்ல சத்தியத்தை அறிந்த பின்பும், தேவனுடைய நன்மைகளை நாம் அனுபவித்த பின்பும், அவரால் நாம் பிரகாசிப்பிக்கப்பட்ட பின்னும், நாம் இன்னும் உலகத்தோடு கூட தொடர்பு வைத்து கொண்டே இருந்தால், உலகத்தின் பின்னால் நம்முடைய மனதை செலுத்தினால், உலகத்தாரை போல வாழ முயற்சித்தால், உலகத்தனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், நம்மை ஆவியானவர் பார்த்து, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம், உலகத்தை நீ சிநேகிப்பது
தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இது சொல்லித்தான் தெரியணுமா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். நீ ஆட்டோமேட்டிக்காக நீ உலகத்தை நேசிக்கும் போது தேவனுக்கு உன்னை நீ பகைஞனாக்கி கொள்ளுகிறாய். நீ தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாய், தேவனுக்கு பகைஞனாகி கொள்ளுகிறாய், தேவனுக்கு எதிரியாக மாறிவிடுகிறாய் என்று நம்மை எச்சரிக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை உலகம். உலகம் என்று நம்முடைய புதிய ஏற்பாட்டில் மட்டும் 186 முறை வருகிறது. உலகம் என்ற வார்த்தை காஸ்மாஸ், KOSMOS, காஸ்மாஸ் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை. 186 முறை புதிய ஏற்பாட்டில் வருகிறது. இதில் 102 முறை, 186 முறையில் 102 முறை யோவான் எழுதின சுவிசேஷத்திலே வருகிறது. அப்படியானால் 50% மேலே அவர் தான் பயன்படுத்தியிருக்கார். இந்த உலகம் என்பது 3 கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஒன்று இயற்கை உலகம், மரம் செடி கொடி மலைகள் நீரோடைகள் அருவிகள் கடல் காற்று சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதையெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுகிறோம்? இயற்கை உலகம். இதை படைத்தது யார்? ஆண்டவர் தான் இயற்கையை படைத்திருக்கிறார். இயற்கை தானாக வந்து விடவில்லை. இயற்கை இயற்கையாக வந்தது என்று பித்து பிடிச்ச மாதிரி பேசப்படாது. இயற்கை ஒருவரால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய இன்ஜினியரால் இது அழகாய் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. பிரமாண்டமான படைப்பு இல்லை? அதை நாம் அறிந்து கொள்ளலாம். இயற்கை உலகம், அதை நம்ம ரசிக்கலாம். அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கு. அது நம்முடைய நண்பர்கள் தான் இல்லையா? நாம் அதை சரியாக கையாளணும், இல்லைன்னா அது நமக்கு எதிராக செயல்படும். இயற்கையை நாம் மாசுபடுத்தக்கூடாது. ஆண்டவர் அதுக்கெல்லாம் நமக்கு சொல்கிறார், காடுகளை சும்மா வெட்டி அழிக்காதீங்க. பைபிள் எழுதியிருக்குதுங்க. அதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு யாரோ சொன்னதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் உனக்கு எப்படியெல்லாம் உதவும், அதனால் இப்படி செய்யாதன்னு எல்லாம் சொல்லியிருக்கார். அதனால் எல்லாவற்றையும் நம்ம பொறுப்புணர்வோடு கையாள வேண்டும். எல்லா மனுஷனுக்கு தான். அது இயற்கை உலகம். ரெண்டாவது மனித உலகம், வேர்ல்ட் ஆஃப் பீப்புள், மனித உலகம். இந்த மனித உலகத்தை நேசிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மரஞ்செடி கொடிகள் மேல் அல்ல, மனிதன் மீது அன்பு கூர்ந்தார். மனிதர்களை அவர் நேசித்தார். ஆகவே நம்மை போல அவர் மனிதராக வந்தார், மாறினார். மனிதர்களை நேசிக்க வேண்டும். மனிதர்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுவும் தப்பல்ல. மூன்றாவது இன்னும் ஒரு உலகம் இருக்கிறது. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது, தெரிகிறதுக்கு விரும்புறதில்லை. ஆனால் அதுதான் மனுஷனை கட்டுப்படுத்துகிறது. அது என்ன உலகம்? கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் வேர்ல்டு. ஒரு வேர்ல்ட்லி சிஸ்டம், கண்ணுக்கு தெரியாத கைக்கு தட்டுப்படாத ஒரு உலகம் இருக்கிறது. இந்த உலகம் பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, 2வது அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 என்ற வசனங்களில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லுகிறது. அப்படியானால் இயற்கை உலகத்தை நீ நேசிக்காத என்று சொல்லலை, மனித உலகத்தை நேசிக்காதே என்று சொல்லவில்லை. ஆனால் சொல்லுவது என்ன? பிசாசினால் உண்டான அந்த உலகத்தை, கண்ணுக்கு தெரியாத உலகத்தை நேசிக்காதே. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் உங்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், அவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஆகவே உலகம் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக பிசாசினால் உருவாக்கப்பட்ட கண்ணுக்கு தெரியாத உலகம் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய 3 வகையான இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் தான் ஏராளமாய் அடுக்கி 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 பல வர்ணங்களிலே பல விதங்களிலே மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. இவைகள் தெய்வத்தை நாம் பார்க்க விடாமல் நம்முடைய கண்களை மறைக்கக்கூடியவைகள். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர் உலகம்.
பொல்லாங்கனாகிய பேயினால் மடியிலிட்டு தாலாட்டப்படுகிறது. ஆக இந்த உலக சிநேகம், அதை நேசிக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நேசித்தால் நமக்கு பேர் என்ன? விபச்சாரிகள். இந்த உலகத்தை விசுவாசிகள் ஆன பிறகும் நாம நேசிக்க முயற்சி எடுக்கின்றோம். 6ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து இதை குறித்து எச்சரிக்கையான வார்த்தைகளை சொன்னார். சிலர் விசுவாசிகள் ஆன பிறகும் அவர்கள் எப்படியாகிலும் இயேசுவையும் உலகத்தையும் நேசிக்க முயற்சிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன தெரியுமா? 24வது வசனம், மத்தேயு 6:24, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனையும் உலக பொருளையும் நீங்கள் ஒரே நேரத்தில் நேசிக்க முடியாது. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். ரெண்டு விதமான பிரின்சிபிள்ஸ். ஒன்று வேர்ல்ட் அண்ட் தி வேர்ல்ட்லி சிஸ்டம், anti-worldly system which is always against God. தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு தெய்வத்துக்கு விரோதமான ஒரு உலகம் இருக்கிறது. அது உங்களுடைய கண்களை மயக்கும். அது உங்களுடைய மனசுக்கு ரொம்ப இதமாக தோன்றும். அதையும் தேவனையும் நேசிக்க முடியாது. No man can serve God and mammon. ரெண்டையும் ஒண்ணா நீங்க நேசிக்க முடியாது. இப்போ இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது பாருங்க. உலகத்தில் காசு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் எல்லாத்துக்கும் தேவை, பணம் எல்லாத்துக்கும் உதவும். எல்லாருக்கும் பணம் வேணும். வயசானவங்களுக்கும் பணம் வேணும். நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வரும்போது உங்கள் சொந்தக்காரங்க வீடுகளில் போகும்போது வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு என்ன செலவுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் காசை கொடுத்துட்டு வரலாம். அவங்களுக்கும் தேவை இருக்குதுங்க. நீங்கள் செய்கிற ஒரு நல்ல காரியம், சின்ன பிள்ளைகளுக்கு காசு கொடுக்காதீங்க, தேவையில்லை, கெட்ட பழக்கம் அது. பிறந்த குழந்தைக்கு போய் உடனே 50 ரூபா 20 ரூபா 100 ரூபாயை கையில் திணிக்காதீங்க, கெட்ட பழக்கம் அது. ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் நீங்கள் செய்கிறது தவறு. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது யாருக்கு அப்படின்னா, அந்த வயசானவங்களுக்கு வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு தேவைகள் இருக்கிறது, அவங்களுக்கு யாரும் கொடுக்கறதில்ல. பிள்ளைகளே உனக்கு எதுக்கு காசுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவர்களுக்கு தேவை, அவங்களுக்கு கொடுங்க. கெட்ட பழக்கங்களை செய்யாதீங்க, பிள்ளைகளுக்கு அப்படி கொடுத்த பழக்காதீங்க. நீங்கள் ஏதாவது நல்லது வாங்கிட்டு போங்க, வேண்டான்னு சொல்லலை, வெறும் கையோட போக சொல்லலை. பெரியவர்களுக்கு கொடுங்க, வயதானவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு கொடுங்க. காசு எல்லாருக்கும் தேவை, காசு அவசியம். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசைக்கு விலகி ஓடு. சிலர் இதை இச்சித்து இதை வேணும்னு விரும்பி அவர்கள் பல்வேறு விதமான வேதனைகளுக்கு தங்களை உட்படுத்தி தங்களையே காயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆகையால் தேவனுடைய மனுஷனே, உண்ணவும் உடுக்கவும் உனக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதுமென்று இருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பண ஆசை. நீங்கள் பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கும் போது, நீங்கள் பணத்துக்காக மனசில் ஈடுபாடு கொள்ளும் போது, நீங்கள் பொய் சொல்லி பணம் வாங்கும் போது பெற்றோரிடத்தில், நீங்கள் பல விதங்களில் தீமையான விதங்களில் உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்ற பணத்தை செலவழிக்கும் போது நீங்கள் உலகத்தை சிநேகிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. உலக சிநேகம் உங்களுக்குள் இருக்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. பணம் தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை, பணம் தேவை. ஆனால் பணத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடம் நீங்கள் ஜெபிப்பீர்களானால், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் தாங்க, நல்ல எப்போ பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கணும், நல்ல கை கால் கொடுங்க, சோகத்தை கொடுங்க. எதுக்கு? பணம் சம்பாதிக்க. எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும். ஆண்டவரே நான் போகிறேன், எனக்கு இன்னைக்கு வேலைக்கு நல்ல நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், பணம் சம்பாதிக்கணும்.
சர்ச்சுக்கு எதுக்கு வர்றது? இந்த வாரம் முழுவதும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. கைகால் சுகம் வேணும். நீ உலகத்தை சிநேகிக்கிறாய். பணத்தை சிநேகிக்கிற நீ உலகத்தை சிநேகிக்கிற. உனக்கு ஆண்டவர் கொடுப்பேன் என்று கொடுத்திருக்கிறார். அன்றன்றைக்கு நீ படுகிற பாடுகளின் வழியாக உன்னை போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ நலமான வேலை செய்து சாப்பிடலாம், ஆண்டவர் அதை போஷிப்பார். உன் வீட்டில் வீணான தேவைகள் வராமல், செலவுகள் வராமல், உன் பணம் மருத்துவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்காம நீ நியாயமா ஆண்டவருக்கு பயந்து நடந்துக்கிட்டனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கரையக்கூடிய காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறவர். நீ எவ்வளவு விசேஷம் அவருக்கு. உனக்கு இல்லை என்று அவர் சொல்லவே மாட்டார். உன்னுடைய அனுதின தேவைகளை அற்புதமாய் தேவன் சந்திப்பார், அற்புதமாய் சந்திப்பார். ஆகவே அவர் உண்மையுள்ளவர், அவர் நல்லவர். ஆனால் நீ பணத்தை நோக்கமாக வைத்து தேவனை ஆராதிக்க வருவாயானால், தேவனை தேடுவாயானால், நீ உலகத்தை நேசிக்கிற. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலருக்கு பொருளாசை, அதுவும் உலக சிநேகம்தான். பொருள் மீது ஆசை, நகைகள் மீது ஆசை, உடுக்கிற துணிகள் மீது ஆசை, இருக்கின்ற வீடுகள் மீது ஆசை, அடுத்தவர்களுக்குள்ளதை எல்லாம் இச்சிப்பார்கள். அதுபோல வேணும். அவங்க கட்டிட்டாங்க, நான் கட்டணும். அவங்க உடுக்கிறாங்க, நான் உடுக்கணும். அவங்க அணிகிறாங்க, எனக்கும் வேணும். அவங்கள மாதிரி நானும் இருக்கணும் என்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் நன்றாக அறிந்து கொள், உன்னை சகோதரனே, விசுவாசியே என்று கூப்பிடாமல் விபச்சாரனே, விபச்சாரக்காரியே என்று வேதம் அழைக்கிறது. நாம் தேவனுக்கு விரோதமாய் பகையில் ஈடுபடுகிறோம். அவருக்கு விரோதமாய் நாம் நிற்கிறோம். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டையும் சேர்த்து ஆராதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. பொருளாசை அது ஒரு விக்கிரக ஆராதனை. பொருளாசைக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருத்தரை பார்த்தோடனே அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி வேணும், இவங்க இதை மாதிரி வேணும், அதை மாதிரி வேணும், அவங்க எல்லாமே அது மாதிரி வேணும். ஆசைப்படாதீங்க. போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆண்டவர் உன்னை என்ன நிலையில வச்சிருக்கிறாரோ அந்த நிலையில நீ எப்போதுமே இருந்து சந்தோஷப்படு. நீ இருக்கிற நிலையை குறித்து ஆண்டவருக்கு எப்போது நன்றி சொல்லு. நான் அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே, அவங்கள மாதிரி இல்லையே, நமக்கு இப்படி வீடு இல்லையே, நீ நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து கொடுக்கிற ஆண்டவர். ஆகவே அவருக்கு எப்போது நன்றி சொல்லு. அவர் நல்லவர். நகைகள் நிறைய வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நிறைய போட்டிருந்தா தான் மக்கள் நம்மளை மதிப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம் எல்லாம் போய் இதெல்லாம் போட்டிருந்தா தான் மதிப்பாங்கன்னு சொல்லி அதையெல்லாம் மற்றவர்கள் காண்பிப்பதற்காக, மற்றவர்களுக்கு முன்பதாக உங்களுடைய மதிப்பை கூட்டி நினைப்பதற்காக நீங்கள் அணியும் போது நீங்கள் உலகத்தாரை போல் நடக்கிறீர்கள். உலக சிநேகம் உங்களுக்குள் இருக்கிறது. நல்ல துணிகளை அணிய வேண்டான்னு நான் சொல்லலை. நம்ம போகின்ற இடத்துல கண்ணியத்தோடு நம்மை நடத்தி கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம். நீ உன்னை நேசிக்கணும். நீ உன்னை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்க, அப்போ தான் உனக்கும் தெரியும். நீ உன்னை நேசிக்கத்தான் செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் ஒன்று கவனிக்க வேண்டும். நான் செய்வதெல்லாம் தேவனுக்கு முன்பதாய் நியாயமாய் செய்யாமல் மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவதற்காக நான் செய்வேன் என்றால் அது தேவனுக்கு முன்பதாக அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது, அவங்க எதெல்லாம் எண்ணுவாங்க? அவங்க நம்முடைய துணி, நம்ம போட்டிருக்கக்கூடிய நகை, நம்ம அணிகிற வாட்சு, நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன், நம்ம போகிற காரு, நம்முடைய வசதி, நம்ம போட்டிருக்கிற சென்று, இதெல்லாம் தான் அவங்க மதிப்பாங்க. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பதாக அருவருப்பாக இருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் சொல்லுவது வேத வசனம். ஆக நீங்கள் உங்களுடைய தகுதி எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். எதை செய்தாலும், எதை செய்தால் நீ சென்றடிக்க வேண்டாம்னு சொல்லலை. நீ நல்ல வாட்சி கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நல்ல காரில் போகக்கூடாதுன்னு சொல்லலை. எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். அதுதான் நான் சொல்வது. நகை அணிய வேண்டும் என்றால் அணிந்து கொள்ளுங்கள். ஆனால் எதற்காக அதை அணிகிறீர்கள் என்று நீ யோசிக்க வேண்டும். தேவன் மகிமைப்படவா,
இல்லை மனுஷர் மதிக்கவா? நீ மனுஷர் மதிக்க வேண்டும் என்று நீ செய்வாய் என்றால் நிச்சயமாய் உனக்குள்ளே உலக சிநேகம் இருக்கிறது. நீ உலகத்தை ரசிக்கிறாய். அவங்கெல்லாம் என்னை பார்க்குறாங்களா, என்னை வரவேற்கிறாங்களா? இதெல்லாம் செய்யலைன்னா உனக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். என்னை யாருமே மதிக்கிறதில்லை, என்னை யாருமே உயர்வாக நினைக்கிறதில்லை, உனக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும். ஆக இதுக்காக அலையாது. உன்னுடைய அங்கீகாரம், தேவன் உன்னை அங்கீகரித்து விட்டார். நீ தேவனுடைய பிள்ளை என்று அவர் உன்னை கண்ணியம் கொடுத்து நடத்துகிறார். அவர் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி நீ இவ்வளவு விசேஷமா இருக்கும்போது மனுஷன் மதிக்க வேண்டும் என்று நீ ஏன் இவ்வளவு பிரயாசப்படுற? அவங்கிட்ட போய் அவனுடைய மதிப்பை நீ பிச்சை எடுக்கிறதுக்கு எதுக்கு நடக்கணும்? தேவன் உன்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை. யாரா இருந்தா வேதம் என்ன சொல்லுகிறது பார்த்தீங்களா? சபைக்கு வரும்போது ஒரு சிலர் உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துட்டு வரலாம், ஒரு சிலர் சாதாரண வஸ்திரத்தை உடுத்துட்டு வரலாம். ஆனால் இதை வச்சு பேதகம் பண்ணாத. அந்த உயர்ந்த வஸ்திரம் உடுத்திருக்கிறவங்கள கொண்டு போய் நல்ல இடத்துலையும் மற்றவங்களை அதாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி அசட்டையும் பண்ணி விடாதே. தேவன் எளியவர்களுடைய தேவன். அவர்களை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக அவர் மாற்றியிருக்கிறார். ஆகவே அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டியது எதன் அடிப்படையில்? அவர்களுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது. தேவன் அவனை ரட்சித்திருக்கிறார். அவன் தேவனுடைய பிள்ளை. பரலோகம் அவனுக்காக காத்திருக்கிறது. அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பரலோகம் கொடுக்க போகிறது. பேரொளி வீசும் பட்டணத்தில் அவன் இருக்க போகிறான். இயேசுவோடு கூட சிம்மாசனத்தை பங்கிட போகிறான். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, அவன் நான் என்னுடைய சிம்மாசனத்திலே என்னோடு கூட அவனும் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறான். ஆகவே அவர்கள் மதிப்புக்குரியவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள். உலகத்தாரை போல நாம் அவர்களை பார்க்கக்கூடாது. மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் நம்ம கவனிக்கிறோம் பலவிதமான வழிபாடுகள். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. உலக வழிபாடுகள், உலக வழிபாடு. உலகத்தில் பலவிதமான ஐயப்பாடுகள் இருக்குது, மூட நம்பிக்கைகள் இருக்குது. இன்னைக்கு மூர்த்த நாள்னு சொல்றாங்க, இன்னைக்கு தான் கல்யாணம் வைப்பாங்க. இது உலக வழிபாடு. நல்ல நேரம் பார்க்குறாங்க, நல்ல நாள் பார்க்குறாங்க, நட்சத்திரம் பார்க்குறாங்க, காலம் பார்க்குறாங்க, சகுனம் பார்க்குறாங்க. இது உலகத்தாருடைய பழக்க வழக்கங்கள். நீங்கள் இதை பார்க்காதீங்க. கல்யாணத்துக்கு ஒரு மாலை போடும்போது துணை மாலைன்னு இன்னொன்று போடணுமா? ஏன்? இல்லைன்னா அதை கலண்டு விழுந்துருமா? இல்லை இது போனோன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெருசாகிடுவாங்களா? எதுக்கு அதை 3 தடவை மாற்றணுமா? ஏன் ஒரு தடவை மாற்றினா பத்தாதா? ஏன் அடுத்தவங்களுடைய நேரத்தை எல்லாம் காலி பண்ணணுமா? 3 தடவை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்கெல்லாம் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு தடவை மாற்றினா பத்தாதா? நேரமே இல்லாமல் இருக்கு. யாருக்கு இதெல்லாம் சொல்கிறது? என்ன நடந்துட போகுது? மாலை கட்டாயம் போடணும்னு சொன்னது யார்? சரி ஏதோ போடுறோம்னா அதுக்காக இத்தனை நேரம் மாற்றிக்கிட்டே இருக்கிறதா? இல்லை, யார் சொன்னது? யாருடைய பழக்க வழக்கம்? யாருடைய வழிபாடு? யோசித்து பாருங்க. அடையாளம்னு ஒன்றை கொடுக்கறதா இருந்தால் தப்பு இல்லை. வேதமும் அதை எதிர்க்கலை. கணவனும் மனைவியும் மாயிட்டாங்க, அதுக்கு அடையாளமாக ஒருவேளை ஒரு மாலையை போட்டுக்கிறாங்க, ஒரு மோதிரத்தை மாற்றிக்கிறாங்க. பரவாயில்ல, நல்லது தான். சும்மா சம்பிரதாயத்துக்கு பைபிளை மாற்றி பிரயோஜனம் இல்லை. அர்த்தத்தோடு அதை பைபிளை மாற்றினா தான். ஆமாம், இந்த வேத வசனத்துக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக செய்யணும்னா செய்யலாம். செய்தனால மட்டும் அப்படியே கல்யாணம் நின்றாது. நீ நடக்கிற யோக்கியத்தினால தான் கல்யாணம் நிற்க போகுது. திருமண வாழ்வு நீங்கள் 2 பேரும் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் மட்டுமே அது உறுதியாக இருக்க போகிறது. சும்மா பைபிளை மாற்றினோடனே கல்யாணம் அப்படியே நல்லா இருக்குமா? அந்த வேத வசனத்தின்படி, நீ பிரமாணத்தின்படி கட்டப்பட்டு இருக்கிறாய். தாலி கட்டுறோமோ இல்லையோ, அது நிற்கிதோ நிலைக்கலையோ அது முக்கியம் இல்லை. வசனத்தின்படி நீ கட்டப்பட்டிருக்கிறாய். அந்த வேத பிரமாணத்தின்படி கட்டப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்தால் உன் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாம் வெறும் பைபிள் மாற்றி அதுவும் சம்பிரதாயம் தான். பிறகு உலகத்தாருடைய பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள். பிள்ளைகள் வயசுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு என்னங்க, ஒரே நாளில் வயசுக்கு வரல,
ஐயோ 13 வருஷமாக அது வயசுக்கு வந்திருக்குது. அதுதான் உண்மை. உனக்கு தெரியுமா? அது வயசுக்கு வர்றதுக்கு இத்திரி இப்படி வளர்ந்து 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 13 வருஷம் ஆயிருக்கு. 12 வயசு வருஷம் ஆயிருக்கு. அது பிறகு தாங்க திடீர்னு ஒரு நாள் மெச்சூர் ஆகிடுமோ? அது எப்படி வரும்? யார் சொன்னா? அப்படி 12 வயசு வரைக்கும் ஆயிருக்கு அது மெச்சூர் ஆகுறதுக்கு. அது பிறகு எல்லாம் மெச்சூர் ஆகிடுச்சா? இல்லை, இன்னும் மெச்சூர் ஆகணும். அதனால தான் சொல்கிறாங்க, நல்ல தீர்க்கமாக சரீரத்தை படித்து உடம்பை பற்றி ஆராய்ச்சி பண்ண பிறகு ஒரு பெண்ணுக்கு 21 வயசு வந்தால் தான் அவருடைய சரீரம் முழுவதும் ஒரு முதிர்ச்சியான நிலைக்கு வருது. அது பிறகு கல்யாணத்தை நடத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் 8ஆம் வகுப்புலேயே காதல் பண்ணுதே. ஆனால் 21 வயசு ஆகும் அவங்களுடைய சரீரத்தினுடைய முழு வளர்ச்சிக்கு வர்றதுக்கு. அதுக்கு பிறகு 28 நாள் ஆகும் ஒரு முட்டை முழு வளர்ச்சி அடைகிறது. அந்த முழு வளர்ச்சி அடைஞ்ச முட்டை வெளியேறிடும். திரும்பவும் 28 நாள் ஆகும் அடுத்த முட்டை வளர்ச்சி அடைகிறதுக்கு. என்னங்க மெச்சூரிட்டி? இதாங்க, இப்படித்தான் முதிர்ச்சி அடைகிறான் மனுஷன். இதுக்கெல்லாம் ஒரு விழா வச்சா, எனக்கு தலை நரைச்சதுக்கு ஒரு விழா வைக்கணும். அப்போ முடி நரைக்குதுல்ல, அப்போ ஒரு விழா வைக்கணும் இல்லை? இதெல்லாம் செய்யாதீங்க. அஞ்ஞானிகளுடைய பழக்க வழக்கங்கள். அவர்கள் இதுக்குள்ள மூட நம்பிக்கையை ஒட்டி வச்சிருக்காங்க. நீங்க அதை குறிச்சு வச்சு நீங்க அதை பார்த்து பிறகு அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க, உனக்கு இந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு 28 வயசு 30 வயசு ஆனால் சனி தோஷம் தீரவே தீராது. இது அந்த பிள்ளைகிட்ட சொல்லி சொல்லி ஒரு வர்றவன் எல்லாம் இப்படியே தள்ளிடுறது. கல்யாணமே நடக்காது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க வச்சிருக்கக்கூடிய ஜாதகம் தான். நீங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து நீங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில் கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். அவர் தான் தகப்பன். அவர் அழகாக நடத்துவார். அவர்கிட்ட விட்டுறலாமே. உங்களுக்கு ஒன்றுமே தாமதமாகாது. அதனதின் காலத்தில் அழகாய் நடத்தும். He makes all things beautiful in his time. அவருடைய நேரத்தில் அழகாக நடத்தும். ஆனால் நமக்கு நிறைய மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள். வீடு கட்டும்போது அஸ்திவாரம் போட்டு ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணுறது தப்பில்லை, நல்லது தான். ஆண்டவர்கிட்ட ஆரம்பிக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் இதை பாதுகாத்து கொடுங்க. அப்புறம் நிலவு வைக்கும்போது ஒரு தடவை செய்யணுமா? அது நிலவு வைக்கிறது செய்யணும்னா எல்லா நாளும் செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. எல்லா நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் வேலைகளை ஆரம்பிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் நிலவு வைக்கும் போது மட்டும் என்ன உங்களுக்கு அப்படி திடீர்னு ஒரு புத்தி வருது? அது வரைக்கும் அவரை மறந்தாச்சு. நிலவு வைக்கும் போது மட்டும் ஐயோ இன்னைக்கு நிலவு வைக்கிறோம், அந்த நிலவை லேசை அப்படி சரிச்சு வச்சா தானா, இல்லைன்னா ஏதாவது கோணிக்கிட்டு உள்ளே வந்துடுமா? என்ன தான் பிரச்சனை? நேராக தானே வைக்கணும், நல்லா வைங்களேன். நிலவு வைக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது வெட்டணும், அதுக்கு ஏதாவது கொடுக்கணும், இதெல்லாம் யார் சொன்னது உங்களுக்கு? செய்யாதீங்க. எல்லா நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும், உங்கள் கூட இருந்து உங்களை நடத்தணும். அவர் நடத்திட்டு வர்றாரு, தேவைகளை சந்திக்கிறாரு. எல்லா நாளும் ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக விசேஷமான ஒரு ஜெபம்லாம் இல்லை. பிறகு வீடெல்லாம் முடிச்சிட்டீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு சிலர் நீங்கள் கூப்பிட்டு செய்யலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. பைபிளில் இருக்கிறத சொல்கிறேன், இல்லாததெல்லாம் செய்யாதீங்க. என்னென்ன நமக்கு தேவையோ அத்தனை இங்கே எழுதியிருக்கு. ஒரு குழந்தை பிறந்தா கர்த்தருக்கு நன்றி சொல்லலான்னு சொல்லியிருக்குது. கொண்டு போங்க, ஆலயத்துக்கு கொண்டு போங்க, பிரதிஷ்டை பண்ணுங்க, கர்த்தருக்கு அதை அர்ப்பணிங்க, எழுதியிருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள். செய்யக்கூடாதது இல்லை. ஒரு கல்யாணம்னா வேதத்தில் அது எழுதியிருக்குது, ஒரு மரணம்னா வேதத்தில் எழுதியிருக்குது. ஆனால் செத்த பிறகு 3ஆம் நாள், பிறகு 16, பிறகு 40, பிறகு வருஷாந்தரம். யார் சொன்னது இது? அங்கே ஒருத்தனுமே எழுப்பி உட்கார்றதில்லை. நீ போய் எதுக்கு பால் ஊத்துற? நீ எதுக்கு போய் வீணாக்குற? உனக்கு என்ன பிடிச்சது? நீ அங்கே போயிட்டு வரும்போது அங்கே ஏற்கனவே போன பீடையெல்லாம் உன் கூட வந்துடும். அன்னையிலேருந்து கூட்டு வர்றதே நீ தான். உன் வீட்டில் அன்னையிலேருந்து கஷ்டம் ஆரம்பிக்கும். எதுக்குங்க போகிறீங்க? ஒரு கல்லறை வேணா கட்டிடுங்க. அது எப்போ வேணாலும் கட்டலாம், உடனேயும் கட்டலாம், கொஞ்சம் பொறுத்தும் கட்டலாம். அப்புறம் கல்லறை திருநாள் வரும்போதெல்லாம் போய் தெளித்து அதை நீ உயிரோடு இருக்கும்போது அவங்கள திரும்பியே பார்க்கல. இப்போ நீ போய் கல்லறை திருநாள்லாம் பண்ணுறிய, என்ன விஷயம்? யார் இதெல்லாம் சொன்னது? அவங்க மோட்சத்துக்கு போயிருக்காங்களா இல்லை நரகத்துக்கு போனாங்களா?
உனக்கே தெரியாதே, நீ அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலையே, ஜெபம் பண்ணலையே, இன்னைக்கு என்ன போய் அதை வலிச்சு விடுற? இந்த வழக்கங்கள்லாம் செய்யாதீங்க. நீங்க உலகத்தை சிநேகிக்கிறீங்க, உலகத்தை பின்பற்றுகிறீர்கள். வேதம் அதை தெளிவுபடுத்துகிறது. நீங்க சில ஊழியக்காரங்களை ரொம்ப மதிக்கிறீங்க, அவங்களுக்கு ரசிகர்களாக மாறிடுறீங்க. அப்படி மாறிட்டா என்ன ஆகும்? நான் இன்னாரை சேர்ந்தவன் ஒரே இல்லையா பிரச்சனைகள். வேதம் அதை சொல்லுகிறது. இது மாம்சத்துக்குரியது, இது உலகத்தனமானது. 3வது அதிகாரம் 1 கொரிந்தியரில் எழுதியிருக்குது, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தது யாரு? தேவன். என்னால தான் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படி நீங்க சொல்லிட முடியுமா? எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்றதுக்கெல்லாம் தைரியம் இல்லைங்க. ஆண்டவர் தான் ரட்சித்தார். என்னை எங்கேயோ ஒரு கோணத்தில் அவர் ஒருவேளை பயன்படுத்தி இருக்கலாம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், ஆனால் அவர் தான் விளைய செய்தார். ரட்சிப்பை கொடுத்தது அவர் தான். இன்னார் பிரசங்கம் பண்ணும்போது தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால அவர் எனக்கு ஹீரோ. அவர் எங்கே பேசினாலும் தமிழ்நாட்டில் நான் ஒரு பதறி அடித்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் விழுந்துருவேன். 3 நாளாக இருந்தாலும் அங்கே இருப்பேன். போகிறேன், கூட்டத்துக்கு போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எனக்கு. அவர் பேசுகிறாரா நான் கேட்பேன். அவர் டிவியில் வர்றாரா, ஓ திறப்பின் வாசல் ஜெபம். என் வீட்டை திறந்து போட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். திருடன் எல்லாத்தையும் திறந்துட்டு போயிடுவான். என்ன திறப்பின் வாசல், எதை நீ திறந்து போட்டு என்ன பண்ணுற? யாருக்கு நீ இப்போ இப்படி அரிதாபியாக மாறுற? இதை செய்யாதீங்க. கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு ரசிகர்களாக இருங்க. உலகத்தில் ஊழியக்காரனை எந்த ஊழியக்காரனுக்கும் ரசிகனாக மாறாதீங்க. யாரையும் ஹீரோவாக வைக்காதீங்க. இது உங்களுக்கு பேராபத்து. வேதம் சொல்லுகிறது இது கோஷ்டி பூசல். உலகத்தில் இருக்கிற மாதிரி சபைக்குள்ளேயும் இதனால கோஷ்டி பூசல். இவரை மட்டும் சரியாக கூப்பிடுறது பேசுறதுக்கு. அவர் வந்தால் தான் அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்கறது, அவருக்குன்னு காணிக்க சேகரித்து கொடுக்கறது. செய்யாதீங்க. நான் அப்பல்லோ யார்? ஒருத்தன் அப்பல்லோவை சேர்ந்தவன், ஒருத்தன் கேபாவை சேர்ந்தவன், ஒருத்தன் பவுலை சேர்ந்தவன், இப்படியெல்லாம் சொல்றீங்களே. மாம்சத்துக்குரியவர்கள் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை சார்ந்திருக்கும். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன? ஜனங்களை தேவனுடைய சமூகத்துக்கு வழி நடத்தணுமே இல்லாம தன்னை சுத்தி அவர் கூட்டி கட்டடத்தை அமைக்கக்கூடாது, அனுதாபிகளை சேர்க்கக்கூடாது. என்னை பார், என் சிறப்பை பார், என் பாடலை பார், என்னுடைய பிரசங்கத்தின் தோரணையை பார். எனக்கு ஆதரவா ஆட்களை ஏற்படுத்துறதல்ல. ஜனங்கள் தேவனுடையவர்கள். தேவ பிரசன்னத்தில் ஜனங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு ஒரு ஊழியக்காரனுடைய பொறுப்பு. தன்னை சுற்றி அவன் ராஜ்யத்தை கட்டக்கூடாது, தன்னை ஒரு அசையாத ஒரு மனுஷனை உருவாக்கக்கூடாது. அது தப்பு. அப்படி ஒரு சபைக்கே போகாதீங்க. நான் அப்படி செய்கிறதா இருந்தால் என்னை அறியாமல் நீங்கள் என்னை எச்சரிக்க வேண்டும். ஒருபோதும் அதை செய்யக்கூடாது. அந்த தவறு. நான் இருப்பேன், இல்லாமல் இருப்பேன். ஆண்டவர் அதெல்லாம் மாற்ற அவருக்கு முழு அதிகாரம் இருக்கு. சபை அவருடையது. என் சபை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்தான் அதற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் யாரை வேணாலும் பயன்படுத்த முடியும். ஒரு மனுஷனும் என்னை விட்டா வேற வழியே இல்லை. Nobody is indispensable in God's kingdom. என்னை விட்டா வேற வழியே இல்லை அப்படின்னு நினைக்கவே முடியாதுங்க. ஆண்டவருக்கு யாரை வேணாலும் ஆண்டவர் மாற்றி கொள்வார், வச்சுக்கிடுவார். அது அவருடைய பிரியம். அதனால ஒரு மனுஷனுக்கும் நாம் அனுதாபிகளாக மாறிடக்கூடாது. அதை வச்சு போட்டி பொறாம சண்டை இழுத்துறக்கூடாது. வேதம் இன்னும் சொல்லுகிறது, நம்ம வாக்குவாதம் பண்ணுறதும், நம்ம பலவிதமான சண்டைகள் போடுறதும் பொறாமை, எரிச்சல், கோபம், கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகை, இதையெல்லாம் நம்ம மனசில் நம்ம வச்சுக்கிட்டே அலையிறோன்னு வைங்க. நீங்கள் உலகத்தை சிநேகிக்கிறீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன எழுதியிருக்கு பாருங்க. பேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம்,
விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு முதலானவைகளே. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா? யோசிச்சு பாருங்க. நான் பேசுறேன், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. இது எனக்குள்ள இருக்குதா? கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், பகை, விரோதம், சண்டை. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், நீங்கள் உலகத்தனமாய் வாழ்கிறீர்கள். யூ ஆர் எ வேர்ல்ட்லி பிலீவர். நீங்கள் மாம்ச சிந்தை உள்ள விசுவாசியாக இருக்கிறீர்கள். நம்மை பார்த்து தான் வேதம் சொல்லுகிறது, விபச்சாரிகளே, உலகத்தின் பிரகாரமாய் நீங்க வாழ்றீங்க, உலகத்தை நேசிக்கிறீர்கள், உலகத்தனமாய் வாழ்கிறீர்கள். உலகத்தை சிநேகிக்கிற நீங்கள் தேவனுக்கு பகைஞராக இருக்கிறீர்கள். பாருங்க, நம்ம செல்போன் ரொம்ப நேசிக்கிறோம். வேத புஸ்தகத்தை விட நம்ம உலகத்தனமான கிறிஸ்தவர்கள். செல்போன்ல நிறைய பார்க்குறீங்க, பைபிள் படிக்கிறத விட உலகத்தனமான விசுவாசிகள். நீங்க நிறைய பேசுறதெல்லாம் உலக பிரகாரமா பேசுறீங்க. ஆத்மாவை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை, பிறருடைய ஆத்மாவை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை, அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறது இல்லை. ஆனா நீங்க எல்லாத்தையும் பேசுறீங்க, எல்லாரையும் போல நடக்கிறீங்க. நீங்க உலகத்தனமானவர்கள் மாணவர்கள். We are worldly people. நம்ம உலகத்தை சிநேகிக்கிறோம், தேவனை சிநேகிக்கல. நீங்க எதை குறித்து அதிகம் யோசித்துக்கிட்டே இருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு யோசித்து பாருங்க, எதை பற்றி அதிகம் யோசிக்கிறீங்க? எதுக்காக அதிக நேரம் செலவு பண்றீங்க? எதுக்காக அதிக பணத்தை கொடுக்குறீங்க? இதையெல்லாம் யோசித்து பாருங்க, ஆராய்ச்சி பாருங்க. நீங்க தேவனை தவிர வேற எதற்காகலும் அதிக நேரம் நீங்க செலவிடுறீங்கன்னா, இதெல்லாமே வேதம் சொல்லுகிற வரம்பை மீறி செயல்படும் போது உலகத்தனமாய் நாம் வாழ்கின்றோம், உலகத்தை சிநேகிக்கின்றோம். இது ஆபத்தானது. உலகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளினால் பிசாசு உங்களை மயக்கி கொண்டே இருக்கிறான். டிவியில் பார்த்தீங்களா? பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னதான் வருது? எதை சாப்பிடலாம், எதை குடிக்கலாம், எதை உடுக்கலாம், எதை அணியலாம், இதுக்கான விளம்பரங்கள் தான் நிறைய வருது. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க என்ன வரும்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை அணிவோம் என்ற கவலை உங்களுக்குள்ள மேலோங்கி கொண்டே போகிறது. இதை பார்க்க உங்கள் வீட்டில் அடுப்பு இருக்குது, நல்லா தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ ஒரு அடுப்பை காமிக்கிறாங்க, அது இப்படி திருக்குனாலே தானா தீ பிடிச்சிக்கிறது, நல்லா எரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உடனே உங்களுக்கு என்ன ஆசை? இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு சொன்ன உடனே இது நல்லா இல்லை, அதை மாதிரி ஒன்று வேணும் உங்களுக்குள்ள உடனே வருது. என்னெல்லாம் தூண்டப்படுதுன்னு பாருங்கள். எந்த விதமான சேலையை அணியணும், எந்த விதமாக உடுக்கணும், எந்த விதமாக நடக்கணும், எதை அணியணும், எதை குடிக்கணும் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இந்த சோப்பு போட்டேன்னா அப்படியே அற்புதமாக கட்டங்கரைன்னு இருக்கிற நீ வெள்ளேர்னு மாறிடுவ அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வருது. அதை பார்த்த உடனே நம்ம வெள்ளையாக மாறணும். அவங்கள மாதிரி அந்த நடிகரை மாதிரிப்பாங்க, கூந்தல் அப்படி மாறணும். உனக்கு ஆசையாகிருது. உடனே அதுக்கான எண்ணெய் உடனே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணீங்கன்னா வெறும் 1500 ரூபா தான். 50 கிராம் தேங்காய் எண்ணெய் அவன் அங்கேருந்து அனுப்பி வச்சிடறான். நீ இதற்கு 1500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்க. கலர் மட்டும்தான் வேற. ஆனால் இதுதான் உங்களை தூண்டக்கூடிய உலக ஆசை. உனக்கு கூந்தல் நல்லா இருக்கணும், உனக்கு பார்க்க லுக்கு நல்லா இருக்கணும், நீ நல்லா நடக்கணும், இதெல்லாம் செய்யணும், கொஞ்சம் காலில் கிடக்கிற செருப்பெல்லாம் அற்புதமாக இருக்கணும். நீ உலக பிரகாரமாக சிந்திக்கிற, நீ உலகத்தை நேசிக்கிற, நீ தேவனை மதிக்கலை, தேவனை நினைக்கல. முடி வெட்டுறது எப்படி வெட்டுறோம்? இது கர்த்தருக்கு மகிமையாக இருக்குமான்னு நினச்சா வெட்டுறோம்? இல்லை, ஃபேஷன். இப்படியே ஏற்றி நடுவில் அப்படியே அமேசான் கார்டு மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டா அவங்க என்ன நினைக்கிற? இதான் ஃபேஷன் நினைக்கிறாங்க. நீ எதை ரசிக்கிற, நீ எப்படி நேசிக்கிற, நீ எப்படி நடக்கிற, நீ எங்கே மனம் திரும்பின?
உன்னை பார்த்து தான் வேதம் சொல்லுது, விபச்சாரனே, விபச்சாரி. என்னைக்கு இதை மாற்ற போறீங்க? நீ மனம் திரும்பினா இதில் இருந்தெல்லாம் மனம் திரும்பியாகும். எத்தனை விஷயத்தை விட வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ காரியத்தை விட வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் செய்யாமலேயே மாற்றாமலே இருக்கிறோமே. இது இன்னும் நம்மளை பாதிக்கிறதே இல்லையா? இது உலக சிநேகம் இல்லையா? தேவனுக்கு விரோதமான பகைஞனா நம்ம மாறுறோமே. ஆண்டவருக்கு விரோதமாகவே நம்ம சிந்திக்கிறோமே. நம்ம வாழ்க்கை முறை முழுவதும் உலகத்திலிருந்தே வந்துகிட்டு இருக்கேன். உலகம் என்ன சொல்லுதோ அதுதானே கேட்குறோம். ஃபேஷனுங்கிற பேரில் எதை வேணாலும் அடிக்கிறது, எப்படி வேணாலும் நடக்கிறது. நான் உடுக்கிற விதம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருமா? என்னை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள தேவ பக்தி வெளிப்படுமா அப்படின்னு பார்க்கறது இல்லை. அப்படின்னா நீ என்ன கலர் பயன்படுத்தணும்? நீ போய் ஒரு கடையில் வாங்கும்போது உனக்கு ஆவியானவர்கிட்ட நீ கேட்டனா, ஆவியானவரே உனக்கு சொல்லுவார் இந்த கலர் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு. இப்படியெல்லாம் சொல்லுவாரான்னு கேட்குறீங்க. எனக்கு பல நேரங்களில் சொல்கிறார். நான் போடுற செருப்பை பற்றி கூட நான் ரொம்ப கவனம் செலுத்திக்கிறேன். எந்த செருப்பை நான் அடியணும், என்ன கலர் போடணும், எதை போடக்கூடாது. எனக்கு பல நேரங்களில் சில நேரம் மீறும் போது எனக்கு ஆண்டவர் அதை என்னை விட்டு அகற்றவும் செய்கிறார். நான் அதை போட விடாமலும் ஆக்குறார். நான் எப்படி உடுக்கணும், நான் எப்படி நடக்கணும், ஆண்டவர் அழகாக சொல்கிறார். உலகத்தாரை போல் அல்ல, உலகத்தனமாக நம்ம வாழ முடியாது. நீ எல்லாவற்றிலையும் தேவ பக்தி உன்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். இவங்களை பார்க்கும்போது இவங்க தேவ பக்தி உள்ள பெண், தேவ பக்தி உள்ள ஒரு பையன் அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு என்னுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். பணம் இருக்குது, எந்த பைக்கு வேணாலும் ஓட்டலாம். ஆனால் அது தேவ பக்தியை வெளிப்படுத்துமா, ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருமா அப்படின்னு தான் பார்க்கணும். யோசிங்க. எல்லாமே நம்ம சீர்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். உலகத்தை ரசிப்பது ஆபத்து. முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நம்ம பழகுவோம். கேட்டால் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவோம். அப்புறம் என்ன செய்வோம்? அதை ரசிப்போம். அப்புறம் நம்ம நண்பனாக மாறிவிடுவோம். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். இங்கே எழுதியிருக்குது, நம்ம வாசித்த பகுதியில், நீங்கள் தேவனுக்கு பகைஞனாய் மாறுகிறீர்கள். ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்பினால் அவன் தேவனுக்கு பகைஞனாய் மாறிவிடுகிறான். மாம்ச சிந்தை மரணம். 8ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு பாருங்க. 6வது வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானவுமாம். அது உயிரோட்டமானது, அது உயிர்ப்பிக்கக்கூடியது, அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்குது. அது மனம் வீசும், அது ஜீவன் உள்ளது. ஆனால் மற்றது மரணம், வாட வீசும், மரண வாட வீசும். அன்றையும் மாம்சத்தின் எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை எழுதியிருக்குது. 7வது வசனம் ரோமர் 8:7, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தம்பி தங்கச்சி நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அதனால தான் நீ அப்படி முடிவெட்டுற. உன்னை பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் நான் சொன்னேன், உனக்கு என்ன, என் காசு நான் வெட்டுறேன், சொந்த இஷ்டம் சிந்தா பார்த்தும்ப, அதனால நான் உன்கிட்ட சொல்லலை. ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எனக்கு தெரியும். நீ அணிகிற விதம், நீ நடக்கிற விதம், நீ பேசுகிற விதம், உன் பழகிற விதம் அழகாக சொல்லி தருது நீ உலகத்தனமானவன். வேதம் அதை எச்சரிக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். இது நானா எழுதினேன், பவுலா எழுதினாரு. அவர் ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டாருன்னு சொல்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கரெக்டா சரியா துல்லியமா எழுதி வச்சிருக்கிறார். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார். எவ்வளோ காலம் பகை, விரோதம், வைராக்கியம், எரிச்சல், கசப்பு, சூழ்ச்சி எவ்வளோ காலம் வச்சுக்கிட்டு அலைகிறோம். நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். அதனால உங்கள் மூலமாக, நம் மூலமாக தேவநாமம் மகிமைப்படாது, தேவநாமம் தூஷிக்கப்படும். அதற்கு நாமே காரணமாக இருந்துகிட்டு இருப்போம். யோசித்து பாருங்க, மாற்றிக்கொள்வது எப்படி? மாற்றிக்கொள்வது எப்படி? உலகத்தை நம்ம லேசாக பார்க்குறோம், ஃப்ரெண்டாக பேசுகிறோம், அப்புறம் ரசிக்கிறோம், அப்புறம் நண்பனாக மாறுறோம், அப்புறம் கரைபடுகிறோம். உலகத்தால் கரைபடுகிறோம்.
படிப்படியாக தான் நடக்குது. ஒரே நாளில் நடக்கல, ஒரே நிமிஷத்தில் நடக்கல. எல்லாம் கரைபடுகின்றோம். பிறகு உலகத்தாரை போல நாம் மாறி விடுகின்றோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கின்றோம். ரோமர் 12:2, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபம் தினசரி மறுரூபமாக வேண்டும். தினசரி விளம்பரத்தில் வர்றதெல்லாம் பார்த்து நீ ரசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, உலகத்திலிருந்து உன்னை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனா உலகத்துக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. ஆனா நீ உலகத்தாரமாய் நடக்கக்கூடாது. உலகத்தின் கிரியை பொல்லாததா இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தபடியினால் உலகம் அவரை எதிர்த்தது, பகைத்தது. உலகம் உங்களை பகைக்கும். நீங்க உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய இராததினாலும் உலகத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்தபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நாம் இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கும். ஆபிரகாம் சொன்னாரு, அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன் என்று. ஆபிரகாம் கூட இன்னொருத்தர் இருந்தாரு, லோத்து. ஆனால் அவர் விசுவாசி தான். அவர் விசுவாசி, ஆனால் அவர் உலக சிந்தனை உள்ள விசுவாசி. 13வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இவர் போட்டு சண்டை போட்டுக்கிட்டே கிடந்தாரா. எப்போ பார்த்தாலும் இவருக்கு பிரிஞ்சு போகணும், சித்தப்பனை விட்டு பிரிஞ்சு போகணும். சித்தப்பனை மாதிரி இருக்க முடியாது. அவர் எப்போ பார்த்தாலும் கூடாரத்தில் இருப்பார். நம்ம நல்ல வளமாக வாழணும், வசதியாக வாழணும், செழிப்பாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், நல்லா ஒரு பங்களோ ஒன்று கட்டணும், பிள்ளைகளுக்கு சும்மா எல்லாரும் கிராண்டாக நம்ம கல்யாணம் பண்ணணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும், நிறைய பொருள் சேர்க்கணும், வசதியாக இருக்கணும் அப்படின்னு இவருக்கு ஆசை. என்ன நடந்துச்சு? எழுதியிருக்குது, அவன் இப்படி சண்டை போட்டு என்ன சொல்லிட்டார் ஒரு நாள்? 13வது அதிகாரம் 9வது வசனம். எப்போ நமக்குள்ள சண்டை வேண்டாம், இந்த தேசம் எல்லாம் உனக்கு உண்பதாக இருக்கிறது. ஆபிரகாம் தான் சொன்னார், வயசில் மூத்தவர் ஆபிரகாம். இவனை இதுவரைக்கும் கொண்டு வந்து வாலிபனாக்கி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவனுக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறந்து அந்த பிள்ளைகளை அவர் மடியில் தூக்கி வச்சு கொஞ்சி விளையாண்டு வளர்த்தி வாலிப பிள்ளைய மாற்றி இருக்கிறாரு. எல்லா சிரமம் எடுத்திருக்கிறாரு. தன்னுடைய சொந்த சகோதரனுடைய மகன் லோத்துட்ட சொல்றாரு, எப்போ இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்னாடி இருக்குது, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், எது வேணுமோ தெரிஞ்செடுத்துக்கேன்னு சொன்ன போது இவன் என்ன சொல்லியிருக்கணும்? சித்தப்பா, நீங்கள் தான் என்னை வளர்த்தி ஆளாக்குனீங்க, எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னது நீங்கள், என்னை இப்படி ஒரு அட்ரஸ் கொடுத்ததே நீங்கள் தான், நீங்கள் சொல்லுங்க ஒரு இடம், நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, அவன் என்ன சொன்னான் பாருங்க. அப்பொழுது லோத்து 10வது வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசம் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு he chose தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படியே அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ரொம்ப சோகமான ஒரு வார்த்தைங்க. ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போயிட்டார். ஆபிரகாம் நான் அந்நியனும் பரதேசியும் என்று அறிக்கை எடுக்கிறார். ஆனால் இவருக்கு உலகமெல்லாம் வேணும். அது எங்கே வேணும்? அந்த சோதோம் கொமோரா அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்குது பார்த்தீங்களா? பட்டணம் எவ்வளோ நல்ல பட்டணம், எவ்வளோ ஆடம்பரமான பட்டணம், எவ்வளோ செல்வ சிறப்பாக வாழக்கூடிய பட்டணம் எல்லாம் இருக்குதுங்க. அங்கே அவ்வளோ இருக்குது. அங்கே ஏர்போர்ட் இருக்குது, அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, அது பக்கத்தில் நல்ல பிளாட்டு விற்கிறாங்க. அதில் போய் நல்ல ஒரு பிளாட் வாங்கி நல்ல வசதியாக இருக்கணும்ல. அவர் போயிட்டார் பாருங்க. அங்கே எழுதியிருக்குது, அவர் ஆபிரகாம் போயிட்டார். போன பிறகு என்ன நடந்துச்சு? 14வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இவர் சிக்கிக்கிட்டார். இதை பார்த்து கூடாரம் போட்டாருன்னு போட்டிருக்குது. எல்லாம் அப்படியே போயிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்தார். பிறகு அதுக்குள்ளே போயிட்டார். போன பிறகு ஒரு 4 ராஜாக்கள் திடீர்னு படையெடுத்து வந்து
இந்த சோதம் கொமோராவையும் அங்கே இருந்த சுற்றி இருந்த மற்ற 3 பட்டணங்களையும் அடித்து ஜெயிச்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அள்ளிட்டு போகும்போது இந்த லோத்தையும் அவருடைய வீட்டாரையும் அவர் சேகரித்த பொருளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இந்த செய்தியை ஒரு நபர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள் அண்ணன் மகன் அவனையும் சேர்த்தா கொண்டு போயிட்டாங்கன்னு. லோத்துக்கு அவருக்கு ஆபிரகாமுக்கு தாங்கலை லோத்தை இப்படி கொண்டு போனது. அப்படித்தான் வேணும்னு நினைக்கல. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ரொம்ப துக்கப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ போய் அவனை விடுவிச்சிட்டு வான்னு. ராத்திரியோட போய் ஒரு 318 பேர் தன்னுடைய வீட்டிலேயே பிறந்த வேலையாட்களில் நல்ல யுத்தம் செய்யக்கூடிய பலசாலிகள், அதோடு கூட 1-2 பேர் பக்கத்தில் இருந்தவங்க ஜமீன்களுடைய படை எல்லாத்தையும் கொண்டு போய் இரவோடு இரவாக அடித்து ஜெயித்து வரும்போது இப்போதாவது என்ன சொல்லியிருக்கணும், இதப்பா நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க, தப்பு பண்ணிட்டேன், இனி உங்கள் கூட வர்றேன்னு சொன்னானா வரல. உலக ஆசை, உலக சிநேகம் அவனை விடவே இல்லை. திரும்பவும் போய் அங்கே குடியேறிட்டான். திரும்பவும் பொருளை வாங்கினான். எல்லா பொருளையும் ஒரு வீட்டுக்கிட்டு வந்துட்டாரு. அதையெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு திரும்பவும் வளமாக வாழ்கிறார். நடந்தது என்ன யோசிச்சு பாருங்க. இவங்க நிறைய பொருள் சேகரிச்சிட்டாங்க. ஒரு நாள் ஆண்டவர் 2 தேவதூதர்கள் அனுப்புகிறாரு. 18வது அதிகாரத்தில் 19வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ஆபிரகாம் 18வது அதிகாரத்தில் இந்த பட்டணத்துக்காக வேண்டுதல் செய்கிறார். 19வது அதிகாரத்தில் அந்த பட்டணம் அழிக்கப்படுகிறது. அழிக்கப்படும் போது லோத்தும் அவருடைய மனைவியும் அவருடைய 2 பிள்ளைகளும் சேர்ந்து சம்பாதித்த எந்த ஒரு பொருளையும் தூக்கி கொண்டு வராமல் அவர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்தெறியப்படுகிறார்கள் பட்டணத்துக்கு வெளியில். அவர்கள் வெளியே போகிற வரைக்கும் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார் தண்டனையை கொடுப்பதற்கு. அவங்க வெளியே போன உடனே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் ஆண்டவர் வருஷிக்க செய்து அந்த பட்டணத்தை கொழுந்து விட்டு எரியும்படி செய்தார். எங்கேயும் பின்னிட்டு பார்க்காத ஓடிப்போன்னு சொன்னதுக்கு இவங்களுடைய இருதயம் பொருளாசையினால் பிடிக்கப்பட்டிருந்ததுனால அந்த அம்மாவுக்கு முடியவே முடியலை. பின்னிட்டு திரும்பி பார்த்தா உப்பு தூணாயிட்டான். இப்போவும் அது மாதிரி நிறைய உப்பு தூண் அங்கே நிற்கிது. ஆனால் சொல்கிறாங்க இதுதான் அந்த உப்பு தூண்னு தெரியலை. சும்மா நட்டமாக நிற்கிது. காற்றுலலாம் உரசியாக அதெல்லாம் ஒரு மாதிரி அப்படி நிற்கிது. பல இடங்களில் நிற்கிது. அதில் ஒன்று தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல தெரியலை நமக்கு. அந்த 2 பிள்ளைகளும் அதே தாய் தகப்பனுடைய சிந்தையிலே பிடிபட்டு போனாங்க. பக்கத்தில் உள்ளவங்களுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு தகப்பனோடையே இருந்து கீழ்த்தரமாக நடந்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார். அந்த சந்ததியை ஆண்டவர் வெறுத்தார். எவ்வளோ துக்கம் பாருங்க. எதையும் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியலை, எடுத்துக்கிட முடியலை. உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம கவனிக்கணும், எதை நம்ம அதிகம் சிநேகிக்கிறோம்? உலகத்தையா? உலக ஆசாபாசங்கள், உலக ரசனைகள், உலகத்தில் உள்ள களியாட்டுகள். நிறைய நேரம் சினிமா பார்க்குறோம்ல, நிறைய பேர் சினிமா பார்க்குறீங்கல்ல. சர்ச்சுக்கு வர்ற இன்னைக்கு கூட நீங்கள் சினிமா ரொம்ப நேரம் பார்த்துட்டு பிந்தி ஆரம்பிக்கிறீங்கல்ல உங்கள் பயணத்தை. 8 மணி ஆனாலும் 8:30 மணி ஆனாலும் பரவாயில்ல, 9:30 தானே, இது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? செல்போனில் இஷ்டம் போல ஆபாச படங்களை பார்க்குறோமே. வேதம் சொல்லுகிறது, விபச்சாரிகள், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒருவன் உலகத்தை சிநேகித்தான் அவன் தேவனுக்கு பகைஞனாயிருப்பான். எப்போ நம்ம வாழ்க்கை முடியும்னு தெரியாது. பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணப்படுத்துவது நம்முடைய கடமை. ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி, இன்னும் நேர்மை, இன்னும் உண்மை, இன்னும் தூய்மை, இன்னும் கீழ்ப்படிதல், இப்படி நம்ம போய்கொண்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஆகவே ஜாக்கிரதையா இருங்க. வீணா பைபிள் எடுத்துட்டு பக்தி வேஷம் மட்டும் போட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணடிச்சுக்கிற கூடாது. நாம் கட்டுகிற இங்கே பூமியில் என்ன விதமாய் நம்ம வாழ்க்கையை கட்டுகின்றோமோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கணும். சும்மா வைக்கோல்னால, சும்மா பேப்பர்னால ஒரு வீட்டை கட்டி வார்னிஷ் அடிச்சிடக்கூடாது. விலையேறப்பட்ட கற்களினாலும் விலையேறப்பட்ட
பொன் வெள்ளியினாலும் வீட்டை கட்டினீங்கன்னா அது அக்னியில நிலைக்கும். ஒரு நாள் ஆண்டவர் பரிசோதனைக்கு உட்படுத்துவார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை பரிசோதனைக்கு உட்படுத்துவார். விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு இருக்கிறது பரலோகத்தில். அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்த விதம் உங்களுக்கு முன்பதாக அது அழகாய் திரையிடப்படும். நீங்க எப்படி வாழ்ந்தீங்க அது திரையிடப்படும். நீ வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரதியா இருந்தா அதுக்குரிய பலனை நீ பெறுவ. இல்லாவிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய், எவ்வளவுதான். நீ செய்தது எல்லாம் அது வீணாய் போய்விடும், எரிந்து போய்விடும், பிரயோஜனம் இல்லாமல் போடும். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஜாக்கிரதையா இருப்போம். உலகத்தை நேசிக்காதீங்க. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. பணத்தையும் ஆண்டவரையும் உலகத்தையும் ஆண்டவரையும் நீங்க சேர்த்து நேசிக்க முடியாது. ஆகவே தேவனுக்கு பிரியமாய் நடப்பது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கட்டும். இயேசுவை போல மாறுவது, இயேசுவுக்குள் இருந்த அந்த ஆத்மபாரம், இயேசுவுக்குள் இருப்பது என்னவோ இயேசுவினுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நம்மளும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரா?